வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் குதிரைவாலி அரிசியில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். குதிரைவாலி அரிசியில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதால அதை வாரத்தில் ஒரு தடவையாவது நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். மிகவும் சிறிய தானிய வகையை சார்ந்த இந்த நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய குதிரைவாலி அரிசியில் பார்த்தோம்னா விட்டமின் சத்துக்கள், தாதுக்கள், நார் சத்து, புரதம், கார்போஹைட்ரேட் என பல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு. இரும்பு சத்து, கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், விட்டமின் பி அடங்கியிருக்கக்கூடிய இந்த குதிரைவாலி அரிசியை தினமும் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எலும்பு வலிமையாக இருக்கிறதுக்கு நம்ம குதிரைவாலி அரிசியை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். குதிரைவாலி அரிசியில் பாஸ்பரஸ், சுண்ணாம்பு சத்து அதிக அளவில் காணப்படுகிறது. இந்த குதிரைவாலி அரிசியை நம்ம சமைக்கும் போது கால்சியம் பாஸ்பேட்டாக மாறும். இதனால் தினசரி உணவுகளில் குதிரைவாலி அரிசி சமைத்து சாப்பிடும்போது எலும்புகள் வலிமை பெறுவதோடு பற்களுக்கும் அது உறுதி கொடுக்கும். இதனால் நமக்கு ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த பிரச்சனையும் இருக்காது. 40 வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம கீழே விழுந்துட்டா உடனே நமக்கு எலும்பெல்லாம் ஃப்ராக்சர் ஆகாம வலிமையாக இருக்கிறதுக்கெல்லாம் குதிரைவாலி அரிசி இப்போ இருந்து நம்ம எடுத்துக்கலாம். வயதானவர்களுக்கும் குதிரைவாலி அரிசி கொடுக்கலாம். ஸோ ஈறுகளில் வீக்கம் அடைவது, அதன் மூலமாக ரத்த கசிவு ஏற்படுவது, பற்கள் உறுதி இல்லாமல் போகிறது, இது எல்லாத்தையுமே குதிரைவாலி அரிசி கால்சியம் சத்து கொண்டு சரி பண்ணிடும். அதனால பற்களும் உறுதி பெறும். தசை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும். தசைகளினுடைய செயல்பாடுகள் பார்த்தோம்னா இயல்பாகவே நடைபெறும். நமக்கு சர்க்கரை பார்த்தோம்னா நம்மளுடைய சர்க்கரை வியாதி இருக்கும் இல்லையா நமக்கு. ஸோ அந்த சர்க்கரை வியாதிக்கு ஒரு மருந்தாக குதிரைவாலி அரிசி இருக்கு. பொதுவாக சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது நம்மளுடைய உணவுகளில் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட் அளவு தான். ஸோ கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கிறதால தான் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிச்சிடும். குதிரைவாலி அரிசியை பொறுத்த வரைக்கும் இதில் நார் சத்து மற்றும் புரதச்சத்து தான் அதிக அளவில் இருக்கு. ஸோ இன்று சர்க்கரை நோயாளிகள் பலரும் அரிசி உணவுக்கு பதிலாக கோதுமையை சாப்பிட்றதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணப்படுறாங்க. ஆனால் கோதுமையை காட்டிலுமே குதிரைவாலி அரிசி தான் உடலில் அதிக அளவு உடனே சர்க்கரையை சேர்க்காம கண்ட்ரோல் பண்ணும். ஆகையால் நீங்கள் கோதுமையும் சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் அதனுடைய நீங்கள் நம்ம குதிரைவாலி அரிசி நம்மளுடைய உணவுகளை சேர்த்து கொண்டு முடியும்னா நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை நம்ம விடுபடுவதற்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய குதிரைவாலி அரிசி உதவிகரமாக இருக்கும். ஸோ குறிப்பாக பார்த்தோம்னா உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது, அப்படி இப்போ இருந்தே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய உணவுகளை தொடர்ந்து குதிரைவாலி அரிசி எடுத்துக்கோங்க. மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கக்கூடியது குதிரைவாலி அரிசி. நார் சத்து மற்றும் இரும்பு சத்து குதிரைவாலி அரிசியில் அடங்கியிருக்கு. ஆகியால மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களாம் குதிரைவாலி அரிசியை நாள்தோறும் சமைத்து சாப்பிடும்போது தீர்வு கிடைக்கும். மேலும் மூல பிரச்சனைக்கு குதிரைவாலி அரிசியை எடுத்துக்கொள்ளலாம். அந்த மூலம் சார்ந்த பிரச்சனைகள் சரியாயிடும் அப்படின்றத ஆய்வுகளில் பரிந்துரை செஞ்சிருக்காங்க. ஸோ சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை சரி பண்ணிக்கலாம். ஏன்னா நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது தான் இந்த மலச்சிக்கல் பிரச்சனை நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ நார் சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது சரி பண்ணிக்கலாம். குதிரைவாலி அரிசியில் வளமான அளவில் நார் சத்து இருக்கு. அதனால உங்களுக்கு எந்த விதமான மலச்சிக்கல் பிரச்சனையும் இல்லாமல் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யறதுக்கு குதிரைவாலி அரிசி ஹெல்ப் பண்ணும். கண் குறைபாட்டை தடுக்கக்கூடியது குதிரைவாலி அரிசி. பீட்டா கரோட்டின் சத்து குதிரைவாலி அரிசியில் இருக்கு. இந்த பீட்டா கரோட்டின் கண் குறைபாட்டை தடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சத்து. அதனால தினசரி குதிரைவாலி அரிசியை சமைத்து உண்டு வரும்பொழுது கண் சம்பந்தமான குறைபாடுகள் நீங்கி பார்வை திறன் அதிகரிக்கும். மற்றும் கண்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கண் கருவளையம், பிளாக் சர்க்கிள்ஸ் எல்லாம் நாளடைவில் படிப்படியாக நீங்கி போயிடும். ஸோ அது நமக்கு இருக்காது. கண்களில் கீழே இருக்கக்கூடிய அந்த பஃப் ஐஸ், அதாவது கண்களில் வீக்கம் ஏற்படுதல், கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்கள் தென்படுதல், கண் கருவளையங்கள் அத்தனையுமே இருக்காது. கண் பார்வை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் கண்களுக்கு போதிய ஊட்டச்சத்து அளிக்கிறதுக்கும் குதிரைவாலி அரிசி எடுத்துக்கலாம். உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம முதல்ல வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளெல்லாம் சாப்பிட்றதை கண்ட்ரோல் பண்ணிட்டு குறைந்த கலோரி நிறைந்திருக்கக்கூடிய ஆனால் அதே சமயம் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் எடுத்துக்கணும். ஸோ அது போல ஒரு உணவு தான் குதிரைவாலி அரிசி. குதிரைவாலி அரிசியில் புரதச்சத்து, மாவுச்சத்து, நார் சத்து, தாது உப்புக்கள் பெருமளவில் இருக்கிறதால உடல் எடையை இது குறைக்கிறதுக்கும் கொழுப்பை குறைக்கிறதுக்கும் அதிகமாக பயன்படுகிறது. அதோட உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த அதிக கலோரி உட்கொள்ளல குதிரைவாலி அரிசி தடுக்கிறதால பசியை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய உடலில் அதிகமான கலோரிகள் சாப்பிடக்கூடியதை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ஏற்கனவே குதிரைவாலி அரிசியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நம்மளுடைய உடலில் கிடைக்க பெறும்பொழுது நம் உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்புகள் கரைக்கப்பட்டு நமக்கு ஆற்றலாக மாற்றப்படும். ஸோ அது எனர்ஜியை கன்வெர்ட் ஆகி நம்மளுடைய உடல் எடையை
நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு பக்க விளைவுகளே இல்லாமல் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக குறைச்சிக்கிறதுக்கு, அந்த குறைத்து கொண்ட உடல் எடையை கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் குதிரைவாலி அரிசி ஹெல்ப் பண்ணும். நீர்க்கடுப்பு பிரச்சனைக்கு குதிரைவாலி அரிசி தீர்வளிக்கும். குதிரைவாலி அரிசியை தொடர்ந்து உணவாக உண்டு வரும்போது நீர்க்கடுப்பு பிரச்சனை நீங்கும். அதே சமயம் சிறுநீரை குதிரைவாலி அரிசி பெருக்குவதோடு உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற உப்புகள் மற்றும் கழிவுகளை அகற்றுவதற்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ மேலும் பார்த்தோம் அப்படின்னா சிறுநீர் பாதைகளில் ஏற்படக்கூடிய புண்கள் கட்டிகளை அகற்றக்கூடிய தன்மை குதிரைவாலி அரிசிக்கு இருக்குது. ஸோ குறிப்பாக அந்த சிறுநீரகம் தன்னுடைய அந்த கழிவு நீக்க மண்டல வேலையை மிகச்சிறப்பாக அந்த சிறுநீரகம் செய்கிறதுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கலாம். அந்த சிறுநீரக பாதைகளில் எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸோ சிறுநீரக கற்களோ எதுவுமே நமக்கு உருவாகாது. கட்டிகள் புண்கள் எதுவுமே நமக்கு ஏற்படாது. குதிரைவாலி அரிசி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செரிமானம் சார்ந்த பிரச்சனைக்கு தீர்வளிக்கக்கூடியது குதிரைவாலி அரிசி. அதுவும் பார்த்தோம்னா முதியோர்களுக்கு சிறப்பாக பயன்படும். குதிரைவாலி அரிசி தினசரி உணவுகளில் பயன்படுத்திட்டு வரும்போது செரிமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய நார்சத்து தான் அதுக்கு காரணமாக இருக்கின்றது முன்னாடியே பார்த்தோம். உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வதற்கும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. அதே சமயம் முதியோர்களுக்கு ஏற்படக்கூடிய ஜீரண கோளாறுகளை உடனடி சரி செய்வதற்கு முதியோர்களுக்கு ஸ்பெஷலாக குதிரைவாலி அரிசி நம்ம கொடுக்கலாம். அந்த பிரச்சனை அந்த ஜீரணம் சார்ந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைலாம் உடனடியாக சரியாயிடும். அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கலாம். குதிரைவாலி அரிசியில் இரும்புச்சத்து புரதச்சத்து நார்சத்து அதிக அளவில் இருக்கிறதால ரத்த சோகை நோயை நமக்கு கியூர் பண்ணக்கூடியது, உடலுக்கு வலிமை தரக்கூடியது குதிரைவாலி அரிசி அப்படின்றத மருத்துவர்கள் பலர் தங்களுடைய ஆய்வுகளின் மூலமாக பரிந்துரைக்கிறாங்க. இப்போ நம்ம இரும்புச்சத்து நம்மளுடைய உடலில் குறையும் போது ரத்த சிகப்பணுக்களுடைய அளவு குறைய ஆரம்பிக்கும். ரத்த சிகப்பணுக்கள் குறையும் போது ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டும் குறையும். ஸோ ஹீமோகுளோபின் தான் நம்மளுடைய உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜனை கடத்தி செல்லுது. ஸோ அந்த ஹீமோகுளோபினே கரெக்டான லெவலில் இல்லை அப்படின்னா நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அதனால தான் நீங்கள் பார்த்தோம்னா குதிரைவாலி அரிசி உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது ஹீமோகுளோபினுடைய லெவல் கரெக்டாக இருக்கும். அது உடலில் அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜனை கடத்தி செல்லும் போது ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இருக்கிறதால அனிமியாவுக்கான அறிகுறிகளாக தென்படக்கூடிய குமட்டல் வாந்தி மயக்கம் தலைவலி குறிப்பாக நமக்கு ஏற்படக்கூடிய உடல் பலவீனம் உடல் சோர்வு இது அத்தனையுமே நமக்கு நீங்கி போயிடும். ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் விடுபடலாம். சளி இருமல் பிரச்சனைக்கு தீர்வளிக்கக்கூடியது குதிரைவாலி அரிசி. மழை காலத்தில் பெரும்பாலான மக்கள் சளி இருமல் காய்ச்சல் போன்றவற்றெல்லாம் பாதிக்கப்படுறாங்க. இதற்கு முக்கிய காரணமே உடலில் ஏற்படக்கூடிய தொற்று மற்றும் பருவநிலை மாற்றம் தான். ஸோ குறிப்பாக பார்த்தோம்னா சளி இருமலுக்கெல்லாம் குதிரைவாலி அரிசி ஒரு வகையில் சிறந்த தீர்வாக இருக்குது. மேலும் சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளும்போது நல்ல பலன் கிடைக்கும். அதாவது இந்த மூச்சு திணறல் ஏற்படுவது ஆஸ்துமா போன்ற பிரச்சனை ஏற்படுவது இது போல பொதுவான சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் அத்தனையுமே தீர்க்கக்கூடியது குதிரைவாலி அரிசி. ஆழ்ந்த உறக்கத்திற்கு உதவக்கூடியது குதிரைவாலி அரிசி. இன்று பெரும்பாலான மக்கள் சரியான உறக்கம் இல்லாமல் அவதிப்படுறாங்க. அதாவது ஒர்க்கு பார்த்தோம்னா பிடிக்காத வேலையை பார்க்கறது, தூக்கமின்மை பிரச்சனைகள் அதன் மூலமாக அவதிப்படுறது, அதிகபட்ச வேலைகளை அதிக நேரம் பார்க்கறது, ஷிஃப்ட் பேசிஸில் மாற்றி வேலை பார்க்கறது, ஸ்ட்ரெஸ் டென்ஷன் அந்த மன அழுத்தம் படபடக்கக்கூடிய தன்மையெல்லாம் ஆழ்ந்த உறக்கம் அவங்களுக்கு வராமல் தூக்கமின்மை பிரச்சனையை ஏற்படுத்தும். ஸோ குதிரைவாலி அரிசி அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா தயாமின் ரிஃபோஃப்ளோவின் போன்ற ஊட்டச்சத்துக்கெல்லாம் அதில் இடம் பெற்றிருக்கிறதால இதை கஞ்சியாக இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அவங்களுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளும்போது செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள் மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஹார்மோன்கள்லாம் சுரக்க ஆரம்பிக்கப்பட்டு தூக்கம் அவங்களுக்கு இயல்பாக வர ஆரம்பிக்கும். இதயத்தை பாதுகாக்கக்கூடியது குதிரைவாலி அரிசி. இதய நோய் இருக்கிறவங்கலாம் குதிரைவாலி அரிசியை தினசரி தங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டு வரும்போது ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகளை குறைக்கப்படும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸினுடைய அளவு மெதுவாக கட்டுக்குள்ள வரும். இதனால் இதயத்திற்கு செல்லக்கூடிய அந்த ரத்தம் பார்த்தோம்னா ரத்த நாளங்களில் இயல்பான அளவுக்கு செல்ல ஆரம்பிக்கும் போது மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு நம்ம இருக்கலாம். இதய துடிப்பெல்லாம் சீராக நமக்கு இருக்கும். தொடர்ந்து நீங்கள் குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளுங்க. அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.